வணக்கங்க. இன்னைக்கு நான் ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது கடையில் நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறேன்னா இதை ஒரு குக்கரில் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, இதையும் போட்டு இதை மூடி அடுப்பில் போட்டிருக்கோம் குக்கரை. இப்போ இதுக்கு வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 15 விசில் வச்சுக்குவோம். அப்போ தான் அது கறி எலும்பை விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் சீரகம், நெல் சீரகம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது கூடயே இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இந்த சூப்பை காலோடு எடுத்து இதில் போட்டுக்கணும். இது கூட நம்ம முதல்ல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சமாக திட்டமாக உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சூப் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சூப்பு இந்த பவுடர் எப்படி நுணுக்கிறதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், ஆட்டுக்கால் சூப்பு நல்லா கொதிக்குது. நம்ம இதோட இதை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. மூட்டு வலிக்காரங்க இதை குடிக்கலாம். நம்மளுடைய காலுக்கு ஸ்ட்ரென்த்தானது எதுனா இந்த சூப்பு தான். அதனால் இதை குடிங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.